என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து பிஒய்க்கு சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்சிஎம் எஸ்எஃப்ல ஒரு 2 செட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுப்போம். ஸோ இப்போ இந்த இதில் ரிமைனிங் கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்க? The HCF of two number is 2 and their LCM is 154. If the difference between the number is 8, then the sum is. ஸோ ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்குது, எக்ஸ் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 நம்பருக்கு HCF பார்த்தா 2, எல்சிஎம் வந்து 154. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், எக்ஸ் மைனஸ் ஒய் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 8 வருது. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு XY அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இதில் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து எனக்கு என்னன்னு தெரியும். இந்த XY வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்சிஎம் HCF கொடுத்துருக்கிற 2 நம்பர் இதை ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, என்னோட எல்சிஎம்மையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 154, HCF வந்து 2. அப்போ ஆன்சர் வந்து 308ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்ன 8, 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 308. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 4 8 32, 3 4 12, மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 64ன்னு வரும். அப்போ இதை ஆட் பண்ணால் 6 9. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1296. 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36ன்னு வரும். ஓகேவா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சம் கேட்டிருந்தாங்க, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? டக்குன்னு நமக்கு எல்லா கான்செப்டும் ஞாபகம் வரணும், அவ்வளோதான். இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி எதுவும் ஃபார்முலா இருக்கான்னு பார்த்தா இந்த ஃபார்முலா எக்ஸ்ஒய் நமக்கு தேவைப்படுது. அப்போ எல்சிஎம் HCF அது கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை ரிலேட் பண்ணுற மாதிரி எதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, ஃபார்முலா எதுவும் இருக்கா, இந்த மாதிரி நம்ம டக்கு நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். இந்த மாடல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. 2 பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு x² - x - 12 மற்றும் x² - x - 18 மீப்போவா, இது ரெண்டுக்கும் HCF பார்த்தா எனக்கு x - 4 அப்படின்னா எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு 2 இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து மீப்போவா HCF 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இன்னொன்று வந்து எம்மு கேட்டிருக்காங்களா, அது எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு. அப்போ அதையும் நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். x² - mx - 8. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இந்த -4 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +4ன்னு வரும். அப்போ x = 4ன்னு வந்துடும். x = 4ன்னு வந்திருக்கா, அதை தூக்கி அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 4² - 4m - 8 = 0ன்னு வரும். அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இந்த -4m அந்த பக்கம் போச்சுன்னா +4mன்னு வரும். ஓகே, அப்போ 4m = 16ல் 8 பேசுனா 8ன்னு வரும். 1 இங்கே 2. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து HCF 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதை தூக்கி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். x = வர வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கி அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாடலில் ஒரு 2-3 கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இதோட எல்சிஎம் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது போக HCF கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. ஓகே, நம்ம எல்சிஎம் இதை வச்சே கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க, x⁴ - 27 a³x. இந்த ரெண்டுலேருந்து ஏதாச்சும் காமனாக எடுக்கலாமா? ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது, அப்போ அதை காமனாக வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டா மீதி உள்ள என்ன இருக்கும், x³ - 27 a³. அடுத்து x ×
இங்கே ஏ கியூப்னு இருக்கா, இது எக்ஸ் கியூப்னு இருக்கா. அப்போ இதையும் ஒரு நம்பரு பவர் 3ன்னு எழுத முடியுமான்னு பாருங்க. 27 எப்படி எழுதிக்கலாம்னா 3 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் 3ab ஹோல் கியூப்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். பண்ணால் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 3ab ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க, அது எதுவுமே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3a வந்து நமக்கு ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அதை எழுதிக்கோங்க. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ லீஸ்ட்டுக்கு ஆப்போசிட் பவரில் வந்து ஹையஸ்ட்டு பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ எது ஹையஸ்ட் அப்படின்னா 2 தான் நமக்கு ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே எழுதிடுங்க. எக்ஸ் 1 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏஎக்ஸு ப்ளஸ் 9a ஸ்கொயர். இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு எல்சிஎம். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ab ஹோல் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு ஏஎக்ஸு ப்ளஸ் 9a ஸ்கொயர். எக்ஸு எக்ஸ் மைனஸ் 3ab ஹோல் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9 ஸ்கொயர். ஓகே, இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். The largest 4-digit number 47 digit number which when divided by 4, 7, 13 leaves a remainder 3 in each case. அதாவது ஒரு 4-digit நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நான் 4ஆல் 7ஆல் 13ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 3 கிடைக்கும். அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு கிடச்சிக்கிற ரிமைண்டரை அதோட மைனஸ் பண்ணி விட்ருங்க. மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரிஜினல் நம்பர் கிடச்சிரும். 9135, இங்கே 9315, இங்கே 9378, இங்கே 9828ன்னு வரும்ங்களா. ஸோ எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிவிட்டேன். மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரிஜினல் நம்பர் கிடச்சிரும். இப்போது இந்த ஒரிஜினல் நம்பரில் எது 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் பாருங்கள். 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 35 4 டேபிளில் நமக்கு வராது, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து 15, இதுவும் 4 டேபிளில் வராது, இதுவும் வராது. அடுத்து 78, இதுவும் எனக்கு 4th டேபிளில் டிவைட் ஆகாது, அப்போது சியும் வராது. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்களேன், 28, இது வந்து எனக்கு 4th டேபிளில் வரும். 7 4s are 28. இப்போ என்ன ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 9831 4ஆல் டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் 3 கிடைக்கும், 7ஆல் டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் 3 கிடைக்கும், 13ஆல் டிவைட் பண்ணும் போது எனக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஓகே, இது வந்து நமக்கு ஷார்ட்கட்டில், அதாவது ஆப்ஷன்லேருந்து நம்ம போகிறது. இதே இது ஒரிஜினல் மெத்தட் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 4, 7, 13. இந்த நம்பர் எதுவுமே பொதுவாக எந்த டேபிள்லையும் போகாது. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு எல்சிஎம். 4, 7, 30. ஓகே, அப்போ 13 7 91 இன்ட்டு 4. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 4 4 4 9 4 36. ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 4 9. இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 4-digit நம்பர். இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் கண்டுபிடிச்ச எல்சிஎம்மால டிவைட் பண்ண போறேன். ஒரு 2 டைம்ஸ் போடலாம். போட்டா 8 2 7 1 7 2. இதை அப்படியே இறக்கிடுங்க. அடுத்து எத்தனை தடவை போடலாம்னா ஒரு 7 டைம்ஸ் போடலாம். 364 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 4 7s are 28, ரிமைனிங் 2, 6 7s are 42, 44 4, 3 7s are 21, 25, 25 48. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்களேன். பண்ணால் 1,
இங்கே 6 இங்கே 11 11ல் 4 பேசுனா 7 1 ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு ரிமைண்டர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இதை இதால் மைனஸ் பண்ணி விட்ருங்க. மைனஸ் 171. அப்போ என்ன வரும்னா 8288. எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற நம்பர் வந்து என்ன அப்படின்னா 4 7 13 டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு டிவைட் ஆயிரும். இதுதான் எனக்கு ஒரிஜினல் நம்பர். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரிமைண்டர் 3 வரணும்னு சொல்கிறாங்களா. அப்போ இந்த ஒரிஜினல் நம்பரோட ஒரு 3 ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு தேவையான நம்பர் 9831. இதை வந்துருச்சா 9831. நம்ம ஃபஸ்ட்டு ரிமைண்டரை மைனஸ் பண்ணி ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சோம் 9828. அதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். கரெக்டாக. ஸோ சம்முப்படி சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். when k belongs to n, n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் அப்படின்னா a பவர் k, a பவர் k + 3, a பவர் k + 5 இதோட எல்சிஎம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இந்த மாடல் சம்மும் நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இங்கே கே கொடுத்துருக்காங்களா, ஒரு நேரம் என்ன கேட்பாங்க அப்படின்னா எம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கே பார்த்தீங்கன்னா நானாக ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. அப்போ என்ன வரும், a பவர் 1, 1 + 3 4, 1 + 5 6 எல்சிஎம். அப்போ ஏ போட்டு எல்சிஎம்னா என்ன சொல்லுவோம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ பவரில் ஹையஸ்ட் எடுக்கணும். ஏ பவரில் எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது, 6 தான் நமக்கு ஹையஸ்ட்டு. அப்போ அதுக்குரிய சம்மு பார்த்தோம் அப்படின்னா ஏ பவர் கே + 5. இப்போ ஆன்சர் வந்து ஏ பவர் கே + 5. ஸோ இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க, இது நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து திருப்பி எல்சிஎம்மில் அடுக்குகள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் என்னென்ன நம்பர்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையுமே எழுதிருங்க. 2 கண்ணுக்கு தெரியுது, 3 கண்ணுக்கு தெரியுது, 5 7, அதுக்கப்புறம் 11. இதை தவிர்த்து வேறு நம்பர் இருக்கா, வேறு எந்த நம்பருமே நமக்கு கிடையாது. ஓகே. இப்போ எல்சிஎம்னா என்ன சொல்லுவோம், லீஸ்ட்டு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு ஹையஸ்ட்டு. பவரில் ஹையஸ்ட் என்னன்னு பாருங்கள். 2 பவரில் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 4. 3 பவரில் ஹையஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது. 5 பவரில் ஹையஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்குது. அடுத்து 7 பவரில் ஹையஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2. 11ல் இருக்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ அது அப்படியே வரும். அப்போ ஆன்சர் வந்து 2 பவர் 4, 3 பவர் 3, 5 பவர் 4, 7 பவர் 2 × 11. இதுதான் எனக்கு எல்சிஎம். ஸோ இப்போ இந்த சம்மில் ஹச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாருங்களேன். ஹச்சிஎஃப் அப்படின்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். அதாவது காமனாக எல்லாத்துலேயும் என்ன இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும். எல்சிஎம்னா கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையுமே எழுதிடணும். ஹச்சிஎஃப் அப்படின்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்கோ பொதுவாக இருக்கிறத மட்டும் எழுதணும். இப்போ 2 எல்லாத்துலேயும் இருக்கா, அப்போ 2 எழுதிக்கோங்க. 3 எல்லாத்துலேயும் இருக்கா, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து 7 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அப்போ அதை எழுதக்கூடாது. அடுத்து 11 இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த இடத்துலையும் இருக்குது, அப்போ அதையும் நம்ம தொடக்கூடாது. ஹச்சிஎஃப்னா சொல்லுவோம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு லீஸ்ட்டுன்னு எடுப்போம். 2 பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குது, 1 தான். 3 பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குது, அதுவும் 1 தான். 5 பவரில் எது லீஸ்ட்டாக இருக்குது, அதுவும் பவர் 1 தான். ஓகே. ஸோ எல்சிஎம் கேட்டால் அந்த மாதிரி பண்ணணும், ஹச்சிஎஃப் கேட்டால் இந்த மாதிரி பண்ணணும். இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து 2 அடுத்தடுத்த பகா எண்களின் மீச்சிமா அவற்றின் எதற்கு சமம். LCM of 2 consecutive prime numbers is equal to 2 அடுத்தடுத்த prime number 13 17 எடுக்கிறேன். இது ரெண்டுமே நமக்கு prime நம்பரு. இது ரெண்டும் பொதுவாக எந்த வாய்ப்பாலையும் நமக்கு போகாது. அந்த மாதிரி கேஸில் LCM வந்து என்ன வரும் அப்படின்னா கொடுத்துருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு LCM. ஓகே. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் தி 2 நம்பர்ஸ். இது ஒரு ரிசல்ட் கணக்கா, தியரி பாயிண்ட் கணக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகே. நம்ம சம்மு செய்யும் போது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த மாடல் சம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஆல்ரெடி செட்டு 1லேயே ஒன்று பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன்.
என்ன சொல்றான்னு பாருங்க. The highest common factor of 210 and 55 is expressible in the form of 55x minus 325 then x. அதாவது 210க்கும் 55க்கும் HCF பாருங்க. ஒரு ஆன்சர் வரும் பாத்தீங்களா? அந்த ஆன்சரை எந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம் அப்படின்னா 55x minus 325 இந்த ஃபார்மட்ல எழுதலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி எழுதுனா எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு HCF பாருங்க. 5 படு போடலாமா? போட்டால் என்ன வரும்? 4 5 20 மிச்சம் ஒரு 1 2 10 இங்கே 11. இதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் பொதுவாக எந்த வாய்ப்பாடும் போகாது. அப்போ என்னோட HCF வந்து 5. இந்த 5 தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 55x minus 325 எழுதிக்கலாம். இந்த minus 325 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வரும். அப்போ 55x equal to 5 plus 325 ஆன்சரு 330. அப்போ x வந்து என்ன வரும் அப்படின்னா 335 55. 11 டேபிள் அடி கொடுத்தீங்கன்னா 5 இங்கே 3 0 1 இங்கே 6. அப்போ x equal to 6ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்க. ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு எல்சிஎம் அல்லது ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் கேட்குறாங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா கேட்குறது எல்சிஎம். அப்போ மேலே எல்லு கீழே ஹச்சி, அதாவது மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் பார்க்கணும். 2 3 4 9 இது எல்லாத்துக்குமே எல்சிஎம்மு, கீழே உள்ளது எல்லாத்துக்குமே ஹச்சிஎஃப். ஓகே, அப்போ மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் பாருங்களேன். 2 3 4 9. ஃபஸ்ட்டு 2 டேபிள் போட்டால் 1 3 2 9. அடுத்து 3 டேபிள் போட்டால் 1 ஒரு 1 வரும் 2 3. ஸோ இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 × 3 × 2 × 3. இப்போ 2 3s 6 12 36. ஓகே, அடுத்து ஹச்சிஎஃப். இப்போ ஹச்சிஎஃப் பாருங்க, இது பொதுவாக எந்த நம்பருமே நமக்கு போகாது. கரெக்டாக பொதுவான டேபிள்ஸ் எதுலேயுமே வராது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். மேலே உள்ளது வந்து 36. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 36ன்னு வரும். அடுத்து ஸோ திருப்பி ஒரு சம் இந்த மாடலில். இப்போ இங்கே எனக்கு ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஹச்சிஎஃப் கேட்குறாங்களா? அப்போ மேலே உள்ளது எல்லாத்துக்குமே ஹச்சிஎஃப் 1 1 2 3 4. கீழே உள்ளது எல்லாத்துக்குமே எல்சிஎம் 2 3 3 4 5. ஓகே, ஸோ ஹச்சிஎஃப் எனக்கு 1ன்னு வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு 1ன்னு ஒரு இடத்துல வந்து ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு தான் வரும். ஓகேவா? அடுத்து கீழே உள்ளதுக்கு எல்சிஎம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் போட்டால் 1 3 3 2 5. அடுத்து 3 டேபிள் போட்டால் 1 1 1 2 5. ஸோ இதுக்கப்புறம் பொதுவாக போகாது, அப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2 10 5 3 30 30 2 60. அப்போ கீழே 60. ஆன்சர் வந்து 1/60ன்னு நமக்கு வரும். அடுத்து இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முதல் இதை எடுத்துக்கோங்களேன். என்ன இருக்குது? x² y + xy². இப்போ இது ரெண்டுலையும் எதாவது காமனாக எடுக்கலாம். ஒரு xyயை காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? x² x பேசினா ரிமைனிங் ஒரு x, இந்த y அப்படியே வெளியில் போயிடும். ப்ளஸ் இந்த x வெளியில் போயிடும். y² ஒரு y நான் வெளியில் எடுத்தேன். அப்போ மீதி ஒரு y உள்ளே இருக்கும். அடுத்தது x² + xy. இந்த ரெண்டுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? ஒரு எக்ஸை காமனாக எடுக்கலாம். எடுத்தால் என்ன வரும்? x + ஒய்ன்னு வரும். இப்போ இது ரெண்டுக்கு ஹச்சிஎஃப். ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? வெளியில் காமனாக இருக்கிறத பார்த்தா ஒரு எக்ஸ் இருக்குது, அது போக ஒரு x + y. அப்போ x × x + y, x × x + y இந்த மாதிரியும் கொடுக்கலாம், அல்லது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x² + xy இதுவும் நமக்கு கொடுக்கலாம். ஓகே, அடுத்து
Find the greatest number that will divide 445 and 572 leaving remainders 4 and 5 respectively. இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா 445 ஒரு மிகப்பெரிய எண்ணால் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து என்ன வருது அப்படின்னா 445 ஒரு ஒய் அப்படிங்கிறத மிகப்பெரிய என்னால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4. அதே மாதிரி 572 இதையும் ஒய் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பரால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு 5 கிடைக்கும். அப்படின்னா அந்த ஒய் அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடுங்க. 445 மைனஸ் 4 ஆன்சரு 441. அடுத்து 572 மைனஸ் 5 அப்போ ஆன்சரு 567. இப்போ இந்த வந்திருக்கிற ரெண்டு நம்பருக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா HCF பார்க்கணும். ஓகே, இப்போ HCF பாருங்களேன். 441 567. ஃபஸ்ட்டு 3 டேபிள் போடலாமா? போட்டால் 4 3 3 மிச்சம் ஒரு 1, 4 3 12 மிச்சம் ஒரு 2, 7 3 21. இங்கே 4 3 3 மிச்சம் 2, 8 3 24 மிச்சம் ஒரு 2, 9 3 27ன்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 வைப்பார். 4 3 12 மிச்சம் 2, 9 3 27, இங்கே 63. அடுத்து 7ஆம் வாய்ப்பாடு போட்டால் 7 9ன்னு வரும். அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும் அப்படின்னா 3 × 3 × 7 3 9 9 63ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடல் சம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இதோட எல்சிஎம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அதை ஏன்னு எடுத்துக்கணும். a + b ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்னு வந்தாலே அதை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். அடுத்து b வந்து நமக்கு என்ன இருக்குது a² - b². இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், a + b × a - b. அடுத்து c வந்து a - b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? a + b இருக்குது, அது போக a - b இருக்குது. ஓகே, லீஸ்ட்டு அப்போ பவரில் ஹையஸ்ட்டு. இப்போ இந்த ரெண்டில் பார்க்கும்போது ஹையஸ்ட்டு என்ன? 2. இந்த ரெண்டில் பார்க்கும்போது ஹையஸ்ட்டு 2. அப்போ a + b ஹோல் ஸ்கொயரு a - b ஹோல் ஸ்கொயர், அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். The least number which when divided by 12, 16, 24, 36 leaves a remainder 7 in each case. இதே மாதிரி ஒரு சம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? 12, 16, 24 மற்றும் 36 ஆகியோர் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிக சிறிய மதிப்பு என்ன? அங்கே மிகப்பெரிய மதிப்பு பார்த்துருப்போம், இங்கே மிக சிறிய மதிப்பு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து ஆப்ஷன் வந்து போக முடியுதான்னு பார்ப்போம். ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 7ஆ? அதை மைனஸ் பண்ணிடுங்க. 7ஐ மைனஸ் பண்ண என்ன வரும்? 144. கரெக்டாக? இங்கே மைனஸ் பண்ணால் 44. கரெக்டாக? அடுத்து இங்கே மைனஸ் பண்ணால் 7 29. இங்கே மைனஸ் பண்ணால் 137. ஓகே, இப்போ இதை பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பிரிக்கும் போது இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 6 6 36 அல்லது அது போக இந்த 6 எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 × 2ன்னு பிரிச்சுக்கலாமா? ஓகே, அப்போ இது வந்து என்ன டேபிளில் போகணும்? 3ஆல் நமக்கு டிவைட் ஆகணும். கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 3ஆல் டிவைட் ஆகுது பார்க்குறதுக்கு அதில் டிஜிட்டை ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 8 8 + 1 9. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ மேபி இது வரலாம். அடுத்து 4 + 4 8ன்னு வரும். 8 வந்து 3ஆம் வாய்ப்பாலில் டிவைட் ஆகாது. அடுத்து இங்கே 10 11. 11 நமக்கு 3ஆம் வாய்ப்பாலில் டிவைட் ஆகாது. அடுத்து இங்கே 11 நமக்கு 3ஆம் வாய்ப்பாலில் டிவைட் ஆகாது. அப்போது ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு
பொதுவாக ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 3 டேபிள் இருக்கு, அப்போ 3ஆல் டிவைட் ஆகலான்னு பாருங்கள். இது வந்து நமக்கு ஆப்ஷன்லேருந்து போகிறது. சமப்படி போகணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்கள். 12, 16, 24, 36. என்ன வாய்ப்பாடு போடலாம்? 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 3, 4, 6, 9. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1, 4, 2, 3. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1, 2, 1, 3. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது, அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எல் வந்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 4 3 12, 12 2 24, 24 2 48. 3 8 24, மிச்சம் 2, 4 3 12, 14, 144. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து 144. தேவையான எண் என்ன அப்படின்னா எல்சிஎம் ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ 144, ரிமைண்டர் எவ்வளவு? 151. இப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாடலில் கொஸ்டின் கொஞ்சம் நிறையா நம்ம கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். இதில் நம்ம பார்த்த எல்லா சம்மே கொஞ்சம் நமக்கு முக்கியமானது. கொஞ்சம் ஒரு சில மாடல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருப்போம். அது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.